ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நவம்பர் 15 சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சசா மகாராஜ யோகங்களானது பார்த்திங்கன்னா உருவாக இருக்கிறது. இந்த சசா மகாராஜ யோகங்களானது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுடைய தொழில் ரீதியாகவும் அதேபோல் குடும்ப சூழ்நிலையானது எப்படி காணப்படும், இவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுன ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த நவம்பர் 15ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்திருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையுடைய மிதுன ராசியினரே, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடனே நீங்கள் செயலாற்றுவீர்கள். அதேபோல் புத்திசாதிரியங்கள் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பானது ஏற்படுங்க. பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வுகளானது உங்களுக்கு இப்பொழுது உண்டாகலாம். எனினுமே உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள். வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாகவே செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். அதேபோல் புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்குங்க. குடும்பத்துடன் விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவார்கள். பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவார்கள். பயணங்கள் செல்லவும் நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும். கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்புகளானது நீங்குங்க. தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து உங்களுடைய மனதில் இடம் பிடிப்பார்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. வருமானங்கள் உயர வழி பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள். வேலை பளுவினுடைய காரணமாக வெளியில் தங்க நேரலாங்க. மாணவர்களுமே பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள். பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த சனி வக்ர நிவர்த்தியினுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க. அதேபோல் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்க பெறுவீர் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். வாகனங்கள் மூலமாக லாபங்களானது கிடைக்குங்க. சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை. மேலுமே குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்கி தருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ருசியான உணவையும் உண்பீர். மேலுமே எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகும். பணவரவும் கூடும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். மேலுமே குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். சின்ன சண்டைகளை பெரிதாக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் குரு பார்த்திங்கன்னா அடுத்த சில மாதங்களுக்கு வக்ரம் அடைவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகளை குறைக்கும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி உணர்வை பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் கடந்த சில காலகட்டங்களாக இருந்து ஏற்பட்ட சுபகாரிய தடைகளானது இப்பொழுது நீங்கும். தொழில் ரீதியாகவும் வியாபாரத்திலுமே கடுமையான போட்டிகளானது இருந்தாலும் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகளானது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த தொல்லைகள் மற்றும் நெருக்கடிகளானது நீங்கி நிம்மதியாக நீங்கள் வேலைகளை செய்வீர். மேலுமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவே இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பெண்களால் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்களுடைய வகையில் சில சங்கடங்களானது ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இப்பொழுது தாமதங்களும் ஏற்படுங்க. வழக்குகளில் பொறுமையானது அவசியம். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் உயர் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பது ஆறுதலை கொடுக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது இருக்காது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளே காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களும் இப்பொழுது கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது காணப்படும். ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். இந்த காலகட்டத்தில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். நீங்கள் ஒற்றையர் என்றால் உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் காணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனதில் காதல் உணர்வுகளானது மலரலாம். காதலர்களுக்குள் தவறான புரிந்துணர்வுகளானது எழலாங்க. ஒரு சிலருக்கு காதலர்கள் தங்களுடைய காதல் உறவை பார்த்தீங்கன்னா திருமண உறவாக மாற்றிக்கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது நிதிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நிதிநிலைகளானது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் மூலமாக அதிக பணவரவானது இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீடுகளானது இப்பொழுது அதிகரிக்கும். நீங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய நிதிநிலைகளானது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களானது கிடைக்கும். உங்களுடைய அன்றாட பணியானது இப்பொழுது மேம்படும். மேலுமே உங்களுடைய கடின உழைப்புக்கு மேலதிகாரிகளினுடைய அங்கீகாரத்தை நீங்கள் பெறலாம். சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் கூட கிடைக்கலாங்க. நீங்கள் பயணம் அல்லது மார்க்கெட்டிங் வேலை செய்தால் நீங்கள் நல்ல ஒரு செய்தியை இப்பொழுது பெற முடியும். வெற்றியையும் அடையலாம். கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் இருப்பவர்கள் ஆதாயங்களையும் புதிய வாய்ப்புகளையும் இப்பொழுது பெற முடியும். அதேபோல அரசியல் மற்றும் விளையாட்டுகளில் வெற்றி பெற முடியுங்க. மேலுமே ஒரு சிலருக்கு அரசு வேலைகள் கூட கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஊடகம் மற்றும் விளம்பரத் துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற முடியுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைகளானது கிடைக்கும். வங்கி மற்றும் ஆசிரியர்களினுடைய பணியில் இருப்பவர்கள் வெற்றியை காணலாம். மேலுமே வேலையில் அங்கீகாரங்களானது அதிகரிக்குங்க. அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மற்றும் பொருளியலாளர்கள் சிறப்பாகவே செயல்படுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் இருப்பவர்களுக்கு அதிக வேலைகளானது இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெறுவார்கள். எழுத்து மேலாண்மை மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா உள்ள மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வெற்றியை காண முடியும். பொது சேவையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகளை பெறலாம். அதேபோல போக்குவரத்து மருத்துவம் மற்றும் அழகு சாதன வணிகங்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடை மற்றும் அழகு சாதன பொருட்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இறக்குமதி ஏற்றுமதி நிறுவனங்களும் ஆதாயத்தை காணும். கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் உணவு மற்றும் பயண தொழில்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கணிசமான செல்வத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு சேர்க்கும். எண்ணெய் மரம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றை கையாளக்கூடிய வணிகங்களும் குறிப்பிடத்தக்க லாபத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாம். ஒட்டுமொத்தமாக தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்கள் கணிசமான ஆதாயங்களை பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய ஒரு சூழலானது அமைஞ்சிருக்குது. இது ஒரு பயனுள்ள காலகட்டத்தாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர முடியும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வைரஸ் காய்ச்சல் அல்லது தோல் பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. இதயம் அல்லது இரத்தம் தொடர்பான பிரச்சனைகளானது உள்ளவர்கள் முன்னேற்றங்களை காணலாம். சில மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்க யோகா மற்றும் பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்வது நல்லது. இந்த நேரத்தில் மருந்துகளுக்கு கூடுதல் செலவு எதுவும் இருக்காது போல் தெரிகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறு காயங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் அவர்கள் விரைவில் குணமடையலாம். அதேபோல நீண்ட நாட்களாக அரசு வேலைக்காக தேர்வுகளை எழுதி தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல முடிவுகளை பெறலாம். இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் தேர்ச்சி பெறலாம். பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பு தேர்வுகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.